படித்ததில் பிடித்தது. ஒரு மனிதன், எந்த குறையும் இல்லை அவனுக்கு. ஆனாலும் மனசில் நிம்மதி இல்லை. படுத்தால் தூக்கம் வரவில்லை. சிரமப்பட்டான். அவன் மனைவி பரிதாபப்பட்டு ஒரு யோசனை சொன்னாள். பக்கத்தில் ஒரு காட்டில் ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கே ஒரு பெரியவா இருக்கா, போய் பாருங்கள் என்றாள். ஆசிரமத்துக்கு போனான். பெரியவரை பார்த்தான். ஐயா, மனசில் நிம்மதி இல்லை, படுத்தா தூக்கம் வரவில்லை என்று கூறினான். பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார். தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியறது. இப்படி வந்து உட்கார். பிறகு அவர் சொன்னார், உன் மனசுக்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது. தெரிந்தா உன் நிம்மதி போயிடும். அது எப்படிங்க? சொல்கிறேன். அது மட்டுமல்ல, மனம் தேவையில்லாத சமயங்களில் தேவையில்லாத சுமைகளை சுமக்கிறதும் இன்னொரு காரணம். ஐயா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை. புரிய வைக்கிறேன். அதற்கு முன் ஆசிரமத்தில் விருந்து சாப்பிடு. வயிறு நிறைய சாப்பிட்டான். பெரியவர் அவனுக்கு சுகமான படுக்கையை காட்டி இதில் படுத்துக்கொள் என்றார். படுத்துக்கொண்டான். பெரியவர் பக்கத்தில் உட்கார்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தார். கதை இதுதான். ரயில் புறப்பட போகிறது. அவசர அவசரமாக ஒருவன் ஓடி வந்து ஏறுகிறான். அவன் தலையில் ஒரு மூட்டை. ஒரு இடம் பிடித்து உட்கார்ந்தான். ரயில் புறப்பட்டது. தலையில் சுமந்து வந்த மூட்டையை மட்டும் அவன் கீழே இறக்கி வைக்கவில்லை. எதிரே இருந்தவர் கேட்கிறார், ஏன்பா, எதுக்கு அந்த மூட்டையை சுமந்துக்கிட்டு வர? இறக்கி வையேன். அவன் சொல்கிறான், வேணாங்க, ரயில் என்னை மட்டும் சுமந்தா போதும். என் சுமையை நான் சுமந்துக்குவேன். பெரியவர் கதையை முடித்தார். படுத்திருந்த நம்ம ஆசாமி சிரித்தான். ஏன் சிரிக்கிற? பைத்தியக்காரனாக இருக்கானே. ரயிலை விட்டு இறங்கும்போது மூட்டையை தூக்கிட்டு இறங்கினா போதாதா? அது அவனுக்கு தெரியவில்லையே. யார் அவன்? இயல்பாக கேட்டான். நீதான். என்ன சொல்கிறீங்க? பெரியவர் சொன்னார், வாழ்க்கை என்பதும் ஒரு ரயில் பயணம் மாதிரி தான். பயணம் பூராவும் சுமந்து கொண்டே போகிறவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. தேவைப்படுகிறது மட்டும் மனசில் வைத்துக்கொள். அவனுக்கு தனது குறை மெல்ல புரிய ஆரம்பித்தது. படித்தேன், பகிர்ந்தேன். அன்புடன் வாசித்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி.